தனி உரிமை. தனி உரிமைனா என்னன்னு பார்க்குறீங்களா? ப்ரைவசி. அதாவது நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளுக்கு தனிமையாக இருக்க தோணும். அதாவது ப்ரைவசி, ப்ரைவேட் மூமெண்ட், சந்தோஷமாக, தனியாக, நிம்மதியாக, யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இருக்க தோணும். சந்தோஷமாக இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தனிமை நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். இந்த தனிமை, இந்த ப்ரைவசி, இந்த தனி உரிமை நம்மளுக்கு கிடைக்குதா? தனியாக இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் தனிமை எனக்கு தேவைப்படுது. தனி உரிமை, சுதந்திரம் எத்தனை பேருக்கு பறிக்கப்படுதுன்னு தெரியுமா? நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நேரம், ப்ரைவேட் மூமெண்ட், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் வேண்டாம். ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லை நம்ம டான்ஸ் ஆடலாம், இல்லை ஒரு புக்கு படிக்கலாம், இல்லை சும்மா உட்காந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை நான் தூங்குவேன், நான் சாப்பிடுவேன் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் அதை நிறைய பேர் தனிமையாக செய்ய ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் அவங்களுக்கு கிடைக்குதா? பெரிய குடும்பமாக இருக்கட்டும், சின்ன குடும்பமாக இருக்கட்டும், ஏன் தனியாக இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் இந்த தனி உரிமை கிடைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருவேளை நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளாக இருக்கலாம், கலகலன்னு பேசுகிறவங்களா இருக்கலாம், நிறைய பேருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம மனசுலேயும் சில ஏக்கங்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் தனியாக இருப்போமே, யாருக்கிட்டையும் பேசாமல் இருப்போமே, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்வோமே. பிடிச்ச விஷயம்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக லோன்லினஸ் இல்லைங்க, அது ப்ரைவசி. எல்லாருக்கும் ஒரு ப்ரைவேட் மூமெண்ட் வேணும். நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம், சிங்கிளாக இருக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம், இல்லை தனியாகவே இருக்கலாம். எல்லாருக்கும் ப்ரைவசி வேணும். அந்த ப்ரைவேட் மூமெண்ட் இப்போ கிடைக்குதா? அதுதான் கேள்வியே. ஃப்ரெண்டுங்கிற பேரில் நொய்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டு, கால் பண்ணிக்கிட்டு, எந்த நேரமும் விசாரிச்சுக்கிட்டு, அதில் அக்கறை தெரியுது, கண்டிப்பாக அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கிற நண்பர்கள் தாங்க நம்மளுக்கு வேணும். நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம், தாராளமாக மனம் திறந்து சொல்லலாம், எனக்கு ஐ எம் என்ஜாயிங் மை ப்ரைவேட் மூமெண்ட், எனக்கு இப்போ ப்ரைவசி தேவைப்படுது, என்னோட ப்ரைவேட் மூமெண்ட்டில் இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் கழித்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லும் பொழுது தப்பாக நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இப்படி பேசுகிற, உனக்கு என்ன பிரச்சனை, நீ நல்லா இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ தனிமையை விரும்புகிற, ஏதாவது கவலையா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. எதுக்கு? உங்களுக்கு உங்கள் நண்பரை தெரியாதா? அவங்க தனிமையாக இருக்கணும்னு சொன்னால் ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக யாருக்கிட்டையும் பேசாமல் நிம்மதியாக இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம்ல, அதில் எந்த தப்பும் இல்லையே. ஒருவேளை நமக்கு ப்ரைவசி முக்கியம்னு சொல்லும் போது நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. இவங்க திமிரா பதில் சொல்கிறாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாருக்கும் தனி உரிமை, சுதந்திரம் வேணும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வேணும். வாழ்க்கையில் எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ சோதனைகள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்குன்னு நேரம் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. மற்றவங்களுக்காக வாடுறதே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இப்போது அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, ஏது சொல்லிடுவாங்களோன்னு அந்த கவலையிலே தான் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னைக்காச்சும் ஒரு நாளுக்கு, வாரத்தில் ஒரு நாள் கூடமா தனியாக உட்காந்துருக்கக்கூடாது. தனியாக உட்காந்துருந்தா என்ன, உன்னுடைய பழக்க வழக்கமே சரியில்லாமல் இருக்கே, உனக்கு குணம் மாறிடுச்சே, நீ இப்படிப்பட்ட ஆள் இல்லையே. இருக்கட்டுங்க, அவங்க தனியாக இருக்காங்கன்னா, அந்த தனிமையை அவங்க ரசிக்கிறாங்கன்னா அது அவங்க பாடு. கிவ் தேம் சம் டைம், கிவ் தேம் அ ஸ்பேஸ் ஃபார் அ கம்பேக். அதுக்காக அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு நான் சொல்ல வரல. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். தனியாக ஒருத்தவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு குணம் சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்க முன்ன மாதிரி இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நாம் என்ன யோசிக்கிறோமோ அது அடுத்தவங்க மேலே திணிக்கிறத நிப்பாட்டணும். அடுத்தவங்க 24 ஹவர்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதையும் நம்ம நிப்பாட்டணும். அதனால தான் அவங்களுக்கும் சில தனிமையான தருணங்கள் தேவைப்படும் அவங்க வாழ்க்கையில். அது நல்ல தருணமாகவே இருக்கட்டும், இல்லை அழுது தீர்க்கக்கூடிய தருணமாகவும் இருக்கட்டும். லெட் தெம் டூ. அவங்க சந்தோஷமாக தனியாக சிரிச்சுட்டு வரட்டும், இல்லை அவங்க தனியாக அழுந்துட்டாச்சும் வரட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. ஒருத்தரோட தனி உரிமையை நீங்கள் மதிக்கணும். அது யாராக இருந்தாலும் மதிக்கணும். எல்லாருடைய ப்ரைவசி எல்லாருமே மதிக்கணும். நீங்களும் உங்களுடைய ப்ரைவேட் மூமெண்ட்டை இது வரைக்கும் எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசியை, உங்களுடைய தனி உரிமையை நீங்களும் எடுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் தனியாக உட்காந்துட்டு ஒரு காஃபி, ஒரு புக்,
அந்த மாதிரி நீங்கள் ரசித்து பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக உங்கள் கடமையை யாரும் மறக்க சொல்லலை. நீங்கள் கடமையை மறக்கவும் வேண்டாம், மறுக்கவும் வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் மூமெண்ட் இருக்குது. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையும் இழந்தனால தான் நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ஸில் இருக்கோம். நம்மளை முதல்ல நாம் நேசிக்க கற்றுக்கணும். நம்மளுடைய தனி உரிமையை நம்ம மதிக்க கற்றுக்கணும். உங்களுக்கு ரெஸ்ட் தேவைங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. தயவு செஞ்சு நாம் என்ன நினைக்கிறோமோ அதே மற்றவங்களும் நினைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பேசி தீர்த்துக்காங்க. எனக்கு என்னோட தனி உரிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. நீ என்ன தப்பாக நினைக்காத, நான் கண்டிப்பாக திரும்பி உங்ககிட்ட வருவேன், திரும்பி வந்து பேசுவேன். ரொம்ப நாள்லாம் ஆகாதுங்க, யாரும் தனியாக ரொம்ப நாள்லாம் இருந்துட முடியாது. கண்டிப்பாக பேசுவாங்க. ஒவ்வொருத்தருடைய தனி உரிமையும் ஒவ்வொருத்தரும் மதிக்கணும். முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கும் பொழுது அவங்கள தப்பாக நினைக்கிறத நிப்பாட்டணும். அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அதையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்க முடியலன்னா விட்டுற வேண்டியதான். அதை நோண்டி நோண்டி கேட்டு இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையை வளர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த உறவாக இருந்தாலும் அதில் பிரச்சனை வர்றது சகஜம்தான். அதை பேசி தீர்த்துட்டா சரியாயிரும். ஒருத்தர் தனிமையாக இருக்காருங்கிறதுக்காக அவர் வாழ்க்கையில் முன்னேறாமல் போயிடுவார், அவர் வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம லேபிள் பண்ண வேண்டாமே. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம், அதனால அவங்க தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லா நேரமும் இல்லையே, ஒரு நேரம் திருப்பி வரத்தானே போகிறாங்க. அந்த ஸ்பேஸை கொடுப்போம், அவங்களுடைய ஸ்பேஸை கொடுப்போம், அவங்களுடைய ஸ்பேஸ்க்கு மதிப்பு கொடுப்போம், அவங்களுடைய ப்ரைவசிக்கு மதிப்பு கொடுப்போம், அவங்களுடைய தனி உரிமை சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுப்போம்.